இங்கே வரு மக்களே, ஆணையும் நம்பாதீங்க, பொண்ணையும் நம்பாதீங்க. ஏன்னா அதை விட அதுக்கு பெற்றுருக்கு பார்த்தியா பிள்ளைங்க, நல்லா சூப்பர் பிள்ளைங்க அதுகெல்லாம் இருக்குது பார்த்தியா. நம்ம என்ன தான் உரி உரி வளர்த்தாலும் நம்மளை என்னன்னு தேடாதுங்க. எங்கள் வீட்டுக்காரர் இருந்தால் எனக்கு இந்த கெதி வருமா? நான் வேலை பார்த்து நான் சாப்பிட்டுருக்கேன். நான் வேலை பார்த்து நான் ஏன் சுயமாக சம்பாரித்து யார்கிட்டும் போய் தட்டை தூக்கிட்டு நான் சோறுக்கு நின்னதில்லை. மகனை நீ சோறு போடணும், மகளை நீ சோறு போடணும். அன்னைக்கு வீடியோ பண்ணது ஒரு மனசுக்கு இல்லாமல் தான் நான் வீடியோ பண்ணினேன். ஏன்னா என் மகன் சொன்னான் வீடியோ பண்ணி நீ பேசுன்னு சொன்னான், நான் பேசினேன். ஆனால் என் மனசுக்கு அது சரிப்பட்டு வரல. நான் உள்ளதான் நான் சொல்ல முடியும், பொய் சொல்ல முடியாது. மலைச்சாமி, இதே உங்கள் அம்மாவாக இருந்தால் நீ அப்படி கேட்பியா? இங்கே பாரு, இங்கே பாரு, இல்லை உனக்கு சின்னம்மாளா இல்லை வேறு எதுமா ஒரு மரியாதைன்னா என்னன்னு கேட்குற? அன்னைக்கு நான் வீடியோ பண்ணது உன்னைய தூக்கி வச்சு சும்மா ஒரு பேச்சுக்கு நான் பேசினேன். வீடியோ பண்ணது உன்னை தூக்கி வச்சு சும்மா பேசினேன். ஏன்னா நீ பேசுகிற பேச்சாலாம் அப்படியே மனசில் போட்ட. ஏண்டா அவள் கூப்பிட்டு விட்டையா என்னன்னு கேட்டால் அதே வார்த்தை என்னையே கேட்குற. உன்னை நான் கூப்பிட்டு விட்டேனா? நான் ஆராட்டையில் நான் என்ன பேச்சு வாங்கன்னு நீ என்னையே கேட்குற. என்கிட்ட நீ என்ன கேட்கணும்? சின்னம்மா நீ என்ன சொன்ன? நீ எதுக்கு வீடியோ பண்ண சொன்னம்மா? என்னை அப்படி பேசுகிறாங்கன்னு நீ கேட்டிருக்கணும். வார்த்தை நீ கேட்டிருக்கணும். அப்படி நீ கேட்க கிடையாது. எடுத்து சுருக்கு எப்படி மரியாதை இல்லாமல் நீ என்னை பேசுனேன். எனக்கு இந்த ஒரு 4 நாள் எனக்கு தூக்கமே இல்லை. மனசில் நினச்சி நொந்து நான் அழுதுக்கிருக்கேன். நான் வேலை பார்க்குறேன், நான் சாப்பிட்றேன், எனக்குடா கண்ட விட்டாலும் நான் பேச்சு வாங்கணும். கண்ட விட்டாலும் நான் பேச்சு வாங்கினேன். எனக்கு தலையெழுத்தா? நீ எங்கள் சித்தப்பன் நீ என்னென்னமோ செஞ்சேன்னு காட்டிய. உன் சித்தப்பனை கட்டி நான் என்னடா பண்ணேன்? இல்லை உங்கள் சித்தப்பன் நம்ம எனக்கு வீடு வாசல் வாங்கி வச்சுட்டு போனானா? இல்லை 10 பவுனு சங்கிலியை வச்சுட்டு போனானா? நான் அவங்க சித்தப்பன் சம்பளத்தில் 10 வீடு வாடகைக்கு விட்டு நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அவன் ஒரு சரியான புறம்போக்கு கூதி. 1000 ரூபாய்க்கு வேலை பார்த்தானா 10 நாளைக்கு அந்த ஆள் வீட்டில் இருந்துக்கிறியா? அது அந்த அழகுன்றான். அவனை என் பையன்னு சொல்ல மாட்டேன். அவன் தான் என் பையன் இல்லட்டால. அந்த அழகுன்றவனுக்கு தெரியும், நான் பெத்திரக்க பற்றியா ஒருத்தி மககாரி அவளுக்கு தெரியும்.